இன்று வைத்திருப்பதோ அன்னமார் படுகளம் அல்லது பொன்னசங்கர் நாடகம். அவருடைய கதையில இன்னைக்கு படுகளம் வந்திருக்குது. அந்த நாடகத்துல பொன்னசங்கர் நாடகத்துல கடைசி பகுதி இது. அப்படி இருந்தாலும் இச்சபையை முன்னிட்டு நான் வந்திருக்கிறேனே, நான் யாரே, எனது பெயர் என்ன சொல்லு பாக்கலாம். அடியே நன் மச்சவிலி ஜலகி சனியை முடிச்சது வேற நிக்க மாட்டேங்குது. இது எப்படிதான் போட்டுக்கிட்டாலும் நான் ஏன்தான் ஒரு பொம்பளைனா அடக்கொடுக்குமா இருந்து பழகணும். முதல் அடக்கம்னா எப்படி, ஒடுக்கம்னா எப்படின்னு தெரியுமா? எப்படி? அடக்கம் என்றால் இப்படி, ஒடுக்கம் என்றால் இப்படி. என்னுடைய பேர்நாமம் என்ன தெரியுமா? தானே தெரியும். அம்மா நான் மச்ச விழியழகி. கொச்ச விழியழகி, மச்ச விழியழகி. என்னடி வாய் கக்கிசுவாடி? அப்ப நான் அப்படி சொல்லுவேனாடி. சரி சரி, ஏத்து ஏலத்துட்டு சேலத்துல காசு வாங்கி போடுவோம், ஜாக்கிரதையா இருக்கும். கிண்ணாரம் வச்சிருவேன், வாயை கழிச்சு விட்டுருவேன். ஒரே பீத்து பீத்துற ஓடி மணிப்பரிசு வாய்க்காரு. மணிப்பரிசு பாருங்க, ஜிப்பு போயிட்டு மூடாது, அது மாதிரி இவ திறந்து வாச்சு என்ன சொல்றான் சொல்லு. அரியே என்னுடைய பெயரோ வீரத்தங்கா. ஈரத்தேங்காவா? எல்லாமே ஈரத்தேங்கா தான் இருக்கு. வீரத்தங்கா, வீரத்திலும் தீரத்திலும் சிறந்த வீரத்தங்கா. தங்கா இல்ல, தங்காவா? தங்கா, வீரத்தங்கா. ஆமா, வீரத்தங்காங்கிறியே. உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, எப்படி பெத்தாங்க, எதுல பெத்தாங்க, ஏன் பெத்தாங்க? நான் வீரத்தங்காவாக இருந்தாலும் நான் என்ன குலம்? நீ என்ன கோலம்? என்ன கோலம்? நீ என்ன கோலம்? நான் என்ன குலத்தை, எக்குலத்தை சேர்ந்தவன். அம்மம்மா என் தாய் தந்தை யார்? நாங்களோ வேட்டுவ குலத்தை சேர்ந்தவர்கள். வேட்டுவ குலம் என்றால் வேட்டுவ கவுண்டர். வேட்டுவ கவுண்டர் நாங்கெல்லாம். வேட்டுவ கவுண்டரா? என்னிடத்துல எக்கச்சக்கம் பேசக்கூடாது, அப்படி ஏற்றி விட்டோம், ஜாக்கிரதையா. நான் ரொம்ப கோபம் காட்டினேன். நான் பூசாரி பொண்டாட்டி, ரொம்ப கோபமான கவனிச்சு நானு, ஜாக்கிரதையா. சரி சரி, அப்படி நான் வேட்டுவ குலத்தில் பிறந்திருந்தாலும் என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு சொல்லு பார்க்கலாம். தந்தையாரோ
ஏறி பெஞ்சு மேல ஏற ஒரு பொம்பளை ஒரு சுறுசுறுப்பு வேணாம். குச்சி எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கோ. ஆளப்பாரு முவரைப்பாரு மூஞ்சப்பாரு அப்படியே ஏற்றி விட்டுருவோம் ஜாக்கிரதையா. நான் இப்பதான் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கேன். அப்படியே கிழிச்சு கிண்ணாலும் கட்டி விட்டுருவேன். நீ கிண்ணாரத்தை மூடிட்டு இரு. நான் இப்ப கூட அளவாளு. அடியே இவ்வளவு அழகா புடவையில வந்திருந்தேன். இது என்னடி கர்மம் தருது நீ? இதுதான் சுடுகாடு. அது உன்னை போட்டு புதைக்கிறது. மூடிட்டு இரு. சுடுகாடுன்னா அதுதான். சுடிதார் சுன்னி ஆறுது சுன்னி விட்டுக்காது முண்டையா. சின்னி சின்னி தலை இப்படி இருக்கு. ஆமா இவ்வளவு சுரட்டையா அழகா பம்பையா இருக்குது. இந்த தலைக்கு என்னதான் போடுற? என் கூந்தல் எழிலோடும் பொலிவோடும் இருக்கு. அக்குமாருக்கு நாய் விட்டை போடுது. அதே நான் ஏன்தான் நீங்க தூங்கலாம். ஒரு தடவை தூங்குங்க. ஒரு தடவை கூட சொல்றத கூட மாட்டீங்க. இப்படி பொறாம பிடிச்சவங்க நான் உலகத்துல பாக்குறேன். நம்முடைய அழகை நாமே பெருமை பேசக்கூடாது. சரி ஆமா வாயில வெள்ள வெள்ளையாக்குது என்ன பண்ண? ஒண்ணு இல்ல, என் கொழுந்தனாரு மாவு ஆட்டி போட்டு போயிட்டான். வாயிலியா? அப்படி இருந்தாலும் என் தாய் தந்தை யார் தெரியுமா? ஆராயி. ஆராயா? என் தந்தையார் பெயரோ பெரியகாளி கவுண்டர். பெரிய காளி கவுண்டர். என்னுடைய தாயார் பெயரும் பெரியாத்தா கவுண்டர். பெரியாத்தா உங்க அம்மா, பெரிய கவுண்டரு உங்க அப்பா. உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அடியே நாங்களும் 60 வீட்டு பங்காளிங்க. அப்பனோட பிறந்தவங்க. ஆமா 60 வீட்டு பங்காளிங்க. நான் வாழ்ந்து வரக்கூடியதோ மேல்நாட்டா சீமை. மேல்நாட்டா சீமை. ஆமா அந்த சீமை 60 வீட்டு பங்காளிகளுக்கு அம்மா நான் ஒரே ஒரு பெண் பிள்ளை. நீ ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருக்கிற. போதுமாயா ஊரை கெடுக்கிறதுக்கு ஒண்ணு போதும். ஊரை திருத்தத்துக்கு ஒண்ணு போதும். புள்ள பெத்துட்டு அதிகமா கொசன்னு எதுக்கு பேக்குறது? கூடி பிறந்த ஒன்னே வாய்ச்சாலும் இது மாதிரி வாய்க்கணும். எப்படி வாய்ச்சிருக்கிற நல்ல கழுதைக்கு புள்ள இப்படிதான் மேல்நாட்டு ஜீவையிலே வாழ்ந்து வந்தாலும் நாங்கள் கூடி பிறந்தோம், கூட்டுப்பால் ஒன்றோம், சேர்ந்து பிறந்தோம், செல்லப்பால் ஒன்றோம். அண்ணன் தங்கைகள் எத்தனை பேர் தெரியுமா? நீங்க எத்தனை பேரு? எனக்கு முதலாக பிறந்தவர் என் அண்ணனும் காளி கவுண்டர். சரி, தலையூர் காளி மன்னர். தலையூர் காளி கவுண்டர் உங்க காளி மன்னர் உங்களுடைய அண்ணன். அண்ணன் சரி. இரண்டாவது குட்டி காளி கவுண்டர். இரண்டாவது. மூன்றாவதாக குள்ளக்காளி கவுண்டர். நான் தங்கையாகப்பட்ட அருக்கு வீரத்தங்கா. நான் பிறந்திருந்தாலும் ஆமாப்பா. ஓய் ஆமா, அவங்களுக்கு எல்லாம் பிறந்திய வயசுக்கு வந்துட்டியா? நானா ஐயோ எனக்கு வெக்கமா இருக்குதுங்க. வெக்கத்தை எடுத்து கக்கத்துல வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு சொல்லு. வயசுக்கு வந்துட்டியா இல்லையா? பொம்பளைக்கு எதுக்கிட்டு வெக்கம் சொல்லு. வயசுக்கு வந்துட்டியா? தக்க ஈரட்டும் நிறைந்த பருவமங்கையாக இருக்கிறேன். வயசுக்கு வந்துட்டியா? யார கேட்டுக்கிட்டு வந்த? யார கேட்கணும்? யார கேட்டுக்கிட்டு? யார கேட்கணும்? பொட்டிக்காரனை கேட்கணும். பொட்டிக்காரர கேட்கணும். வயசுக்கு வர்றதெல்லாம் திங்கிறவரு அவருதான். கருமாந்திரத்தை நல்லா எடுத்து சொல்லு. ஊரு கவுண்டர் அவரு. அந்த சீரு வரும் இல்ல தட்டுல தேங்காய் பழம் சேலப்பி அதெல்லாம் இதெல்லாம் அவர்தான் பாக்குறாரு. அவர்தான். அப்படி இருந்தாலும் அம்மா மேல்நாட்டான் ஜீமையில் நாங்கள் வாழ்ந்து வந்தாலும் எனக்கு வந்த துன்பம் என்ன தெரியுமா? துன்பமா? எனக்கு வந்த கஷ்டம் என்ன தெரியுமா? அடிக்க என்னடியும் கங்காட்டா இருக்கு. ஐயோ
மூஞ்சிக்கே கொண்டு போற நல்லா சவுண்ட் வர மாட்டேங்குது கொஞ்சம் காத்து அடிச்சுட்டேன் சவுண்ட் கம்மியா இருக்குது சவுண்ட் இல்ல அவுக்குன்னு வரும் சரியப்பா நல்லா இருப்பியா நீ கூட எல்லாம் எங்க இருக்குது ஏன் காவியாத்துக்குள்ள இருக்குதியா நாளைக்கே இடிஞ்சு போவ நாசமா போற தேவடியா நாசமா போயிட்டு மூடி போடி எவ்வளவு சோகமா அழுதுகிட்டு இருக்கிற என்ன மத்திருக்கும் சரி அழுவுற என்னத்தையும் தூக்கிட்டு வந்து மேல தேய்க்கிறேன் ஏய் நான் உன்கிட்ட சொல்லலாம் மச்சான் 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 நீ மச்சான் திறந்து வச்சான் அவர்கிட்ட நான் ஏதோ செய்வேன் நீ மூடிட்டு பா அழுவுறதா இருந்தா அழுவுறத மூடிட்டு போடி ஏன்டி அழுவுற எனக்கு உனக்கு என்ன வேதியா வந்துரு சொல்றி எனக்கு நேர்ந்தது தெரியுமா என்ன நான் கம்முனு இரு 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 தர்ற அதுக்குள்ள உங்களுக்கு யார் பகை தெரியுமா யாரு அந்த வெள்ளாள கூட்டத்தை சேர்ந்த அந்த வெள்ளாள பசங்க வெள்ளாள கவனமோடு பொன்னரு சங்கரும் உங்களுக்கு பகையா எண்ணிவள நாட்டை ஆண்டு வரக்கூடிய உன்னுடையான் பெற்றெடுத்த பொன்னர் சங்கர் அருக்காணி தங்கா வையமலை சாம்பவன் அவர்கள் தான் எனக்கு எதிரி ஏன் அவங்க உங்களை என்ன செஞ்சாங்க ஏன் அவங்க உங்களுக்கு எதிரி சொல்லு எதிரி ஏன் அவங்களுக்கு எதிரியா மாறினாங்க அம்மா அந்த அருக்காணி தங்கமாகப்பட்டவ அவன் 12 வீட்டு பங்காளிகளுக்கு ஒரே பொட்ட பிள்ளை அவன் 12 வீட்டு பங்காளிக்கு ஒரு தங்கச்சி நான் 60 வீட்டு பங்காளிகளுக்கு ஒரே பொட்ட பிள்ளை சரி அப்படி இருந்தாலும் அந்த அரைக்காணி தங்கத்திற்காக வேட்டைக்கு செல்லும் போது ஒரு பஞ்சவர்ண கிளி கொண்டு வந்து கொடுத்தாரு அவங்க அண்ணன் ஐவர்ண கிளி என்று சொல்லக்கூடிய கிளி அவங்க அண்ணமார்கள் எல்லாம் சேர்ந்துட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்சு கொடுத்தாங்க கானகத்துல கிளி என்றால் சாதாரண கிளி கிடையாது அது எப்படி கிளி நம்மை போல பேசும் நம்மை போல சிரிக்கும் நம்மை போல உணவருந்தும் 5 பஞ்சவர்ணங்கள் நிறைந்த கிளி நாம பேசக்கூடியதெல்லாம் பேசக்கூடிய அப்பேற்பட்ட கிளி அந்த பஞ்சவர்ண கிளியை பார்த்து அவ மேல பொறாமப்பட்ட நானு என்னடா இவனுக்கு மட்டும் இப்பேற்பட்ட அவங்க அண்ணமார்கள் எல்லாம் கிளியை பிடிச்சு கொடுத்தாங்களே அப்படின்னு உனக்கு பொறாம வந்து அவ மேல பொறாமப்பட்டு என் அண்ணன்மார்களிடம் கேட்டேன் என்னன்னு அண்ணா வெள்ளாள கூட்டத்தை சேர்ந்த அந்த பொன்னரு சங்கரும் அவன் தங்கைக்காக பஞ்சவர்ண கிளியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க அதே போல பஞ்சவர்ண கிளி ஐவர்ண கிளி ஆகப்பட்டது எனக்கும் வேணும் அது மாதிரியான கிழிச்சுடனா அப்படின்னு சொன்னேன் அது போல கிளி எனக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே என் அண்ணன் எல்லாம் சேர்ந்து வன வேட்டைக்கு சென்றாங்க சரி கிளி பிடிச்சிட்டு வரலான்னு இவங்க வேட்டைக்கு போறாங்க என் அண்ணன்மார்கள் வலை வீசி இருந்தாங்க கிளிக்காக வலை வீசி இடத்துல ஒரு பன்றிக்குட்டி அந்த கானகத்துல ஒரு பன்னிக்குட்டி கிளிக்காக வீசிய வலையில ஒரு பன்னிக்குட்டி மாட்டுச்சு அந்த வலைக்குள்ள ஒரு பன்னி ஒண்ணு சிக்கிருச்சு எப்படி எப்படி அம்மா 4 கால் சிட்டி நடுதல வெள்ளை என்று சொல்லக்கூடிய 4 கால் வெள்ளை நடுதல சிட்டி ஐவர்ணம் கொண்ட பூவான குட்டி அதான் பன்னி குட்டி அந்த ஐவர்ணம் கொண்ட அழகான பன்னி குட்டி உங்க அண்ணமார்கள் பிடிச்சிட்டு வந்து அப்படி தங்க கொனவேட்டைக்கு சென்ற இடத்துல கிளி கிடைக்கல ஒரு பன்றி குட்டி தான் கிடைச்சிருக்குது அதனால இந்த பன்றி குட்டி வளர்த்திக்கா அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு நான் ஒரு பெயர் வைத்தேன் தங்குவல்ல கொம்பன் தங்குவல்ல கொம்பன் அப்படி என்று அந்த பன்றிக்கு பெயர் சூட்டி அம்மா ஒரு ஆடு மாடு மிருகம் ஒரு பன்னி காலையில விழிச்சு ஒருத்தங்க ஒரு அவ்வளவு அது போடுற வயிற்ற பொறுத்த அம்மா நான் வளர்த்திய பன்றியாகப்பட்டது ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி காலி போடும் அது என்ன பண்ணியா அலிபாபா போகையா அப்படி ஒவ்வொரு நாளும் வளர வளர எங்களது பன்றியாகப்பட்டது வளர்ந்து கொண்டே போனது நீ போடுற சோறெல்லாம் தின்னுவிட்டு அது பெருத்து எப்படி பெருத்து 60 கஜ அகலம் 60 கஜ அகலம் 70 அடி உயரம் ஓ சாமி அந்த அளவுக்கு அந்த பெண் இது எத்தனை இது நான் வளைக்கிற 60 கஜ அகலம் 70 அடி உயரம் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த சங்குவல்ல கொம்பன் வளர்ந்தது இதை பார்த்த என் அண்ணன்மார்கள் எல்லாம் சொன்னாங்க தங்க நீ சோறு போட போட இந்த பன்றி வளர்ந்துகிட்டே இருக்குது அதனால இந்த பன்றி குட்டிக்கு ஒருவேளை சோத்த குறை இது தின்னுகிட்டே பெருத்துக்கிட்டே போகுது இது ஒருவேளை சோத்த குறை அப்படின்னு சொன்னாங்க அப்படி என்று சொன்ன பாவம் தான் அந்த பன்றியாகப்பட்டது நாம இங்க இருந்தோம்னா நமக்கு சாப்பாட்டை குறைச்சிருவாங்க நம்ம உயிர் போயிரும் அதனால அப்படி என்று அந்த பன்றியாகப்பட்டது இரவோடு இரவாக தப்பித்து எங்கேயோ சென்று விட்டதடி அப்பா நமக்கு ஒருவேளை சோத்த குறைச்சிட்டாங்களே
ஒருவேளை இனிமே இவங்க கிட்ட இருக்க கூடாது, அது கோபம் செஞ்சுக்கிட்டு அந்த பன்னிக்குட்டி எங்கேயோ ஓடி போயிருக்கு. கோவிச்சுக்கிட்டு போயிருச்சு. ஆ, சரி நம்மிடம் தான் கோவிச்சுக்கிட்டு போய் ஆ. கானகத்துல சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சேன். அதான். அம்மா ஆ. பொட்டுக்கல நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஆ. பொன்னரும் சங்கரும் ஆ. அந்த மஜபல சாப்பிடணும் நான் ஆசையா வளர்த்திய பண்டிகை கொண்டுட்டாங்கடி அம்மா. அம்போடு பம்போடு வளர்த்த பண்ணி அவங்க பொன்னிமலை நாட்டுல இருக்கக்கூடிய பொன்னர சங்கரன் வீரமலை சாம்பவோட அதை கொண்டு விட்டாங்களா? அந்த வெள்ளாள பசங்க ஆ. நான் ஆசையோடு வளர்த்திய பன்றியை கொண்டுட்டாங்க. சரி. அவர்களை சும்மா விடப்போவது கிடையாது. என்ன செய்ய போறீங்க? அம்மா என் அண்ணன்மார்கள் அவரிடம் சண்டைக்கு செல்வதற்குள்ள நான் என்னைக்கு நான் 2-3 நாள் ஆகுது சாப்பிட்டு அண்ணன் ஆகாரம் எதுவும் உண்ணாமல் எனக்கு பன்னிக்குட்டி இல்ல, அந்த பன்னி ஞாபகத்துல நீ திங்கிறது இல்ல, தூங்குறது இல்ல. பொன்னரும் சங்கரும் என்னைக்கு மனிதர் என்று செய்தி கேட்டதோ ஆ. அன்னைக்குதான் அண்ணன் ஆகாரம் உண்ணுவேன் என்று சொல்லி நான் இருந்துகிட்டு அழுதுகன் சிந்தனையோடு இருக்கிறேன். பன்னிக்குட்டியை கொன்னவ வரைக்கும் அந்த கொன்னவாயனை விடப்படாது. அதனால் வரைக்கும் அம்மா இப்படி அழுகுடன் சிந்தனையோடு நான் இருக்கும் தருவாயில் என்னை தேடி வந்த காரணம் என்ன? அண்ணன் காளி கவுண்டரு உன்னை அழிச்சுக்கிட்டு வர சொன்னார். என் அண்ணனாக காலிக்கு ஒன்று நினைத்தாரா? வா போய் பார்க்கலாம். வா, வா, வா.